தொலைநோக்கு பார்வையெல்லாம் கிடையாது. நீங்க வேற எங்க பிரச்சனை பண்ணுது உங்களால தான்ப்பா. நீங்க வேற. இப்போ ரோடு நீங்க கிராஸ் பண்ணா எப்படி சார் கிராஸ் பண்ணீங்க? இப்போ இந்த ரோடு மெயின் ரோட கிராஸ் பண்ணணும் பைபாஸ்னா நான் போய் லெஃப்ட் பார்ப்பேன், ரைட் பார்ப்பேன், வண்டி எதுவும் வரலன்னா உடனே கிராஸ் பண்ணுவேன். அதான வழக்கம். ரைட்டு, அவ்வளோதானே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு குடிகாரன் ரோடு கிராஸ் பண்ணுறது ஒரு தொலைநோக்கு பார்வையே இருக்கும். எப்படி? முதல்ல 2 காலையும் பூமியில் பதிப்பான். சரி. ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில் கையில் பிடிப்பான். சரி. லெஃப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான். அது ரைட்டு, அவனுக்கு அதான் லெஃப்ட். ஓகே ரைட்டு. ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதா, அது லெஃப்ட், அவனுக்கு அதான் ரைட்டு. ஓகே விடு பரவாயில்ல. 2 பக்கமும் பார்ப்பான். பார்த்துட்டு நீங்களா இருந்தால் போயிடுவீங்க. ஆமா, அவன் போக மாட்டான். 2 பக்கமும் பார்ப்பான். சரி. மேலே ஏதாவது ஏரோப்ளைன் போதா, கீழே தான் பாம்பு கும்பு வருதா, பின்னாடி யாரா கடத்த வராங்களா, இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடப்பான் சார். ஏன் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறான்? தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில் சுட்டா குண்டு உள்ள போறது. நிறைவா கை தட்டலாம். இதெல்லாம் எல்லாம் ஓகே தான், எல்லாம் சூப்பரா பேசுறீங்க. நீ என்னதான் சொன்னாலும் பணமரத்தை கீழே நின்று பாலை குடிச்சா கூட பால் என்ன மாட்டாங்க, கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பழமொழி. பழமொழி பின்னா அவங்க கூட சேர்ந்து பழமொழி நம்ம சொன்னாங்க, அதனால பழமொழி சொன்னேன். பழமொழி பேசுறவங்களே எங்க ஊர் பக்கம் பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. பூமர் அங்கிள், பூமர் அங்கிள், பூமர் அங்கிள்லாம் சந்தோஷப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி. நான் இல்ல, அது நான் இல்ல. ஆனா பழமொழி நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, அவங்க கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, நான் கேட்டு சொன்னேன். அம்மா கம்முனுமா. என்ன பழமொழி சொன்னாங்க அவங்களா? பணமரத்துக்கு நின்று பாலை குடிச்சா கூட பால் என்ன மாட்டாங்க, கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. காய்ச்சின பாலை வீட்டில் உட்காந்து குடிங்கயா. இவர் பால் காய்ச்சி டம்ளரில் ஊற்றி மரத்தாண்ட பண்ணி குடிப்பாராம். போகிற போகல 2 சொல்லுன்னு ஒரு தூக்கு போட்டு தூங்கிட்டு வரான். என்னங்க கதையாகுது இது? இந்த பாரு, ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். அது வாய் அமைப்பு அப்படி. அதனால் டம்ளரில் மோண்டா குடிக்க போகுது. இத்தனைக்கு அந்த நாய் எந்த நாய் நாயின்னு பேர் வச்சுன்னு எந்த நாய்க்கும் தெரியாது. கண்ட நாயெல்லாம் அந்த நாய் நாய் நாயின்னு கூட்டுனுக்குது. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எல்லாரும் மண்சாட்சியத்தோடு சொல்லுங்க, நம்மெல்லாம் மண்சால். ஒரு மண்சாலுக்கு இன்னொரு மண்சாலை பற்றி தெரியும். கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன மனுஷனா? நம்மளுக்கு எதுக்கு கழுதையை பத்தி? நீ நிறைவா வா, நம்ம விஷயத்தை முடிப்போம். ஒரே விஷயம் தாங்க, நீங்க ஆண்களுடைய உழைப்புன்னு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஆண்கள் உழைப்பு இல்லாம எதுவுமே நடக்காதா? நீங்க யோசிச்சு பாருங்களா, ஆண்களுடைய உங்க வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு தேவையான நகை நட்டு புடவை காய்கறி எல்லாத்தையும் சரி, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். மாசம் மாசம் நம்ம வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம். சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு ஆம்பளை கடைசியா எப்போ சொந்தமா செருப்பு வாங்கலாம்னு யோசிச்சு பாருங்களேன். தனக்காக ஒரு செருப்பு கூட வாங்கிக்காம குடும்பத்துக்காக செருப்பா உழைக்கிறவன் தாங்க ஆம்பளை. சபா 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 சபா. 1000 சொல்லலாம், அவன் பிரச்சனை டென்ஷன் எவ்வளோ சொல்லலாம். அவன் மனசுக்குள்ள இருந்து விஷயம் என்னன்னு வெளியவே உங்களுக்கு தெரியாது. அவன் மனசுக்குள்ளேயே புழுங்கி அழுது வாழ்ந்து உங்களுக்காகவே வாழ்றவன் தான் ஆம்பளை. பெருமை பேசுறாங்கப்பா பொம்பளைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும். அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். பெண்களுடைய பிரச்சனையே பெருமை பேசுறது தான். பெண்கள்கிட்ட இருக்க, நான் பெண்களை பத்தி பொதுவாக குறை சொல்ல மாட்டேன். பெண்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமை பேசுறது. எப்படி 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 எப்படி? ஒண்ணு வேணாம் சார், ஒரு 250 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டோமே, வெறும் 250 ரூபாய் செருப்பு. உடனே அதை எடுத்துன்னு போயிட்டு 10 வீட்டுல காமிச்சு வரீங்களே. ஏக்கா செருப்பு என்ன பத்தியா? 250 ரூபாய். 250 ரூபாய் செருப்பு 10 வீட்டுல காமிச்சு வரீங்களே. எங்க ஆம்பளை 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வரான். யார்கிட்ட சொல்றானா? அமைதியா படுக்கிறது இல்ல. அவன் என்ன பில் எடுத்துன்னு போயிட்டா குடிச்சிடும் பத்தியா? காட்டுறானா? எங்க காட்ட மாட்டேன். ஆனா இவங்க எல்லாத்தையும் பேசி பேசி. நீங்க என்னமோ கவிஞர் எல்லாம் சொன்னாங்க, பாட்டிலே பதில் சொன்னீங்களா நீங்க எல்லாம்? சார், கணவன் மனைவி வாழ்க்கைன்றது ஒரு பாட்டு மாதிரி. பாட்டு மாதிரி. சரி, அந்த பாட்டுல இருக்க வரிகள் தான் கணவன். வரிகள் எல்லாம் கணவன். மியூசிக்னா இசை வந்து மனைவி. எப்படி? ஒரு பாட்டை வரியோட பண்ணா அந்த பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். சரி, அந்த பாட்டுக்கு வரியெல்லாம் எடுத்து வெறும் டியூனை மட்டும் பண்ணா உங்களை திட்டுற மாதிரியே இருக்கும். என்ன திட்டுற மாதிரியா? இல்லையே, ஒத்துக்க மாட்டேன். பாடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரியோட பாடுறேன். வரியோட பாடுங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்களை பட்டிமன்றம் கூப்பிட்டதுக்கு போதும்டாயப்பா, போதும். டாடான்னு சொல்றிய அவனாவது ஒரு முறை தான் டான், நீ 100 முறை டாடான்றியம்மா. கம்னருமா. ஆண்கள் உழைப்புல முதல்ல உன் குடும்பத்தை பாருமா. கல்யாணம் பண்ணி 13 வயசு, பிள்ளைக்கு 14 வயசுமா. அவங்க எப்பயுமே இப்படிதான் சார். இன்னைக்கு யாருல ராமாயணம் சிலப்பதி காலத்துல இருந்து அவங்க எல்லாத்துலயும் இப்ப பார்த்தாலும் வரிகள் வச்சு இப்படி சொல்றல. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், வரிகள் எல்லாமே வந்து வாழ்க்கை நல்லா இருக்குமா சார்? வரிகள் இல்லாம வாழ்க்கை நல்லா இருக்காது சார். ஆனா வரி, ஒரு கணவன்ற வரியை எப்படி போட்டாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன்றத? ஆமா, கணவன் அப்படி போட்டா கூட உங்களால முடியும் மாத்த முடியும். இப்போ ஒரு பாட்டுல இருக்கிற எல்லா மொத்த வரியும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா நீங்க வேற என்ன வரி ரீப்ளேஸ் பண்ணாலும் அழகா இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, கணவன் அப்படின்றது பாட்டினுடைய வரிகள். ஆமா. மனைவின்றது அந்த பாட்டுக்கு கொடுத்திருக்கிற இசை. கரெக்டா? இது ரெண்டும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஆனா வரியை எப்படி மாத்தினாலும் நல்லா இருக்கும்னு நீ சொல்ற. நான் ஒரு பாட்டு சொல்றேன், அந்த வரி எவ்வளவு அழகு தெரியுமா? ஒரு ஆண்
இன்னொரு கதாநாயகனை பார்த்து வர்ணிக்கிறார். புலமை பித்தன் என்கிற கவிஞன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்து ரசிக்கு நன்றி. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் அணி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நலைதிறந்து போனது என்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என்றே ஆசை வாராதோ என் உயிரிலே உன்னை எழுத உண்மேனி தாராயோ. எப்படி இது வரி? இந்த வரி தான் பாட்டுக்கு அழகுன்னு சொல்ற மதன். சார் நான் இப்பயும் என்ன சொல்றேன், நீங்க என்ன பாட்டு வேணா சொல்லுங்க, அந்த பாட்டுல இருக்க வரியை பூரா எடுத்துட்டு நான் வெறும் 1-2 போட்டு பாடினா கூட பாட்டு அழகா தான் இருக்கும். 1-2 போட்டு போனா பாட்டு அழகா இருக்கும். இந்த பெட்டுக்கு நீ ஒத்துக்கிறேன் ரைட். ஒட்டுமொத்த மக்களை சாட்சியை வச்சு இதோட நீ நிறைவு செய்யணும். மா நீங்க தான் சாட்சி. இவர் 1-2 போட்டு ஒரு பாட்டை பாடிட்டாருன்னா தீர்ப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். முடியாதா? நானும் முடியாது. எனக்கு தீர்ப்புலாம் வேணாம். ஒருவேளை பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டா உங்க பேமெண்ட்டை எனக்கு கொடுத்துருங்க. சரி. நான் தோத்துட்டா என் பேமெண்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. சோத்துட்டா உன்னை விட எனக்கு கூட இல்ல, அதனால தான் கேட்குறேன். சரி பரவாயில்லப்பா, பந்தயத்துக்காக பரவாயில்ல, இந்த பேமெண்ட்டை விட்டா கூட பரவாயில்ல. ரைட். நான் ஒரு பாட்டு கார்ல வரும்போது கேட்டு வந்தேன். உனக்கே தரப்போறது இல்ல. அப்ப ஆண்கள் வரிகள்னா இல்லாம கூட அழகா இருப்போன்னு அந்த சபதத்தோட முடிச்சவா. சூப்பர் பண்ணி முடிவா சார். ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறான். கல்யாணமான ஆண்களுக்கு பிடிச்ச வார்த்தை உணர்வு தெரியுமா உங்களுக்கு? என்ன வார்த்தை? அந்த வார்த்தை மட்டும் மனைவி வாயில வந்தா கல்யாணமான ஆண்கள் அவ்வளவு சந்தோஷமாயிடுவாங்க சார். அப்படியா? ஆமா. எப்படி? ஒரே ஒரு வார்த்தை, வைஃப் ஹஸ்பண்டை பார்த்து நான் வார்த்தை சொன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன அது சொல்லு பார்ப்போம். ஏங்க ஒரு வாரம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். ஆனால் உடனே சந்தோஷமாக மாட்டான். மச்சானுக்கு ஃபோன் அடிப்பான், பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளா, ஏன்னா போன பாதியில் திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரம் அந்த வீடு இருக்கிற அழகு இருக்கு. பாட்டில் ஒரு பக்கம் உருண்டு கிடைக்கும், கசக்கி போட்ட கவர் ஒரு பக்கம் காட்டும், கைட்டி போட்ட லுங்கி ஒரு பக்கம் இருக்கும், எலும்பு துண்டு ஒரு பக்கம் இருக்கும். சும்மா வீடே பரோட்டா கவரம் அந்த சால்னா கவரம் அப்படியே வந்து குழம்பி உள்ள இருக்கும்போது ஊடே வாசனையா